அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நோன்பு இப்போ கடைசிக்கிட்ட ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் நோன்பு முடிய போகுது. இப்போ நான் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்க்கான ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் கிளம்பி போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆகுது. இன்றைக்கி நான் எங்கள் அம்மா அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போக போகிறேன். பிள்ளைங்களெல்லாம் இன்றைக்கி அழைச்சிட்டு போகலை. ஏன்னா பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி சரியான வெயிலாக இருக்கீங்க. சுத்தமாக முடியவே இல்லை. சரி எப்படியும் போய் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்குறோம். ஊர்லேயே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் இந்த வருஷம் ஹனீஃபாவில் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி மஹ்சிந்தியாவில் இன்னும் 2-3 கடைக்கெலாம் போக வேண்டியது இருக்குது. அதையும் போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மஸ்ஜித் இந்தியா வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லை. ஒரு வேளை வீக் டேஸாக இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது ஹனீஃபாவுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாரீ இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஹனீஃபாவுக்கு தான் எப்போதுமே வருவோம். வேறு எங்கேயும் பெருசாக சாரீலாம் போய் பார்க்குறதும் கிடையாது. நான் ஊர்லேருந்தே சாரீலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் சரி இங்கே போயிட்டு என்னெல்லாம் புதுசாக கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி போய் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா 30 ரிங்கிட் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நம்ம வச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரீலாம் கம்பி சாரீ மாதிரி தான் இருக்குது. ஆனால் 65 ரிங்கிட் போட்டிருக்காங்க. லைட்டான கம்பி மட்டும் கொடுத்துருக்கு. பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாரீ எடுக்கிற ஐடியா இல்லை அப்படிங்கிறதுனால எதை பார்த்தாலும் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபுல்லாக மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்திருக்கிறேன். ஏன்னா எந்த சாரியும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஊர்லேருந்தே சாரீலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால சரி பிள்ளைங்களுக்கு அப்புறம் யாருக்காவது ஏதாவது பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் இந்த சாரீலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட் இயர்லாம் இதே தான் இருந்துச்சு. திரும்பியும் இதே வச்சுருக்குறாங்க. ஸோ வேறு ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நான் எடுக்கிற இந்த ரெட் சாரீலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே லைன் மாதிரி கல் வச்சுருக்குறாங்க. பார்க்கவும் இது நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, இந்த கல் வச்ச சாரியே வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இதையும் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த கம்பி சாரீ கலெக்ஷன் நிறையா வச்சுருக்குறாங்க. நான் இப்போ இதை எடுக்கிற ஐடியா இல்லை அப்படிங்கிறதுனால எதையுமே பார்க்கல. ஆனால் பார்க்குறதுக்கு ஒன்று ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபுல்லாகவே இந்த பிரிண்டட் சாரீ இந்த மாதிரி சாரீ தான் வச்சுருக்குறாங்க. இதுவுமே ஒன்று நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்ததுல இந்த சாரீ தான் கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுது. சரி இதையே நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி டபுள் கலரில் இருக்குது. அதே மாதிரி அந்த லீஃபில் அங்கங்கே கல் வச்ச மாதிரி இருக்குது. கல் வச்ச சாரீ வாங்க வேணாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். ஆனால் அதுதான் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அதையே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுலேயும் இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி பர்பிள் கலர் சாரியை நான் நிறையா வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால பர்பிளுக்கு போக வேணாம், வேறு கலர் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் இந்த சாரீ தான் இப்போதைக்கு புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு மாதிரி ரோஸ் கோல்ட் கலரில் கல் வச்சுருக்கு. இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்கு, நிறைய பேர் இதுதான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சாரீ தான் இப்போதைக்கு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஏற்கனவே இதே மாதிரி சாரீ வந்திருக்கு. ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, லைட்டாக கல் வச்ச மாதிரியும் இருந்தது. ஸோ நான் சூஸ் பண்ண கலர் பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா பர்பிள் கலர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இங்கே பார்த்ததில் நிறைய பேர் இந்த மாதிரி சாரீ தான் எடுத்துகிட்ருக்குறாங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி சாரீ தான் எடுத்துகிட்ருக்குறாங்க. அதுலேயே பார்த்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் அதே சூஸ் பண்ணியாச்சு. இன்னொரு சாரீ இப்போ மடிச்சிட்ருக்காங்களா அதுதான் எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. பார்த்தா இங்கே ஈதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த ஜக்கெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி அரப் ஸ்டைலில் இருந்த மாதிரி இருந்தது.
ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது இது வந்து ஃப்ளாஸ்க் தான். இது உள்ளே வந்து நம்ம ஹாட் வாட்டர் இல்லைனா கோல்ட் வாட்டர் ஏதாவது வந்து போட்டு வச்சுக்கலாம், நல்லா சூடு தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து அப்படியே கோல்ட் கலரில் இருக்கிறத பார்க்கவே ஆசையாக இருந்தது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதுவும் எடுக்கலை, சும்மா அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக அழகழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து கோல்ட் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி டெக்கர் மாதிரி தான் வச்சுருக்குறாங்க இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு மஸ்ஜித் இந்தியாவில் சும்மா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறோம். இங்கே வந்து சுற்றி எல்லா பக்கமும் நிறையா இந்த மாதிரி சின்னதாக கடை வந்து போட்டிருக்குறாங்க. ரமதான் டைமில் எப்போவுமே வந்து இந்த கடைலாம் வந்து போட்டிருப்பாங்க. நமக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அவ்வளோ கடை இருக்குது. இங்கே வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹிஜாப்ஸ் அந்த மாதிரி நிறையா கடை வந்து வச்சுருக்குறாங்க. நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். இங்கே ரமதான் டைமில் வந்து இந்த குவையெல்லாம் வந்து விற்கும், அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பிஸ்கெட்ஸ் இது எல்லாமே வந்து கூட விற்கும், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடை தான் வந்து பிஸ்கெட் கடை. ஃபுல்லாகவே நிறையா மாதிரியான பிஸ்கெட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி கடை வந்து நிறையா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கடை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ரூச்சஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறையா வச்சுருக்குறாங்க. இந்த ப்ரூச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 எடுத்தால் 10 ரிங்கிட் அந்த மாதிரி விலையில் வந்து இருக்குது. நாங்கள் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயரே நான் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால ப்ரூச்சஸ்லாம் இப்போதைக்கு எதுவுமே வாங்கலை. ஏன்னா எல்லாமே நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால. இல்லைனா எப்போவுமே வருஷம் வந்து நான் இங்கே வந்து வாங்கிடுவேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ஷாப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேல் வந்து போட்டிருக்கிறாங்க. நிறைய ஆஃபர் ப்ரைஸில் வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் ஃபுல்லாகவே வந்து மலாய் ட்ரெஸ், அப்புறம் வந்து பாஜு மலாயு அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்குலாம் வாங்க வேண்டியது இருக்குது. இன்ஷால்லா இன்னொரு நாள் வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்து தான் வாங்கணும். அப்படியே வரிசையாக ஒரு கடையாக வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஸ்ஜித் இந்தியா அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் ஈஸியாக வந்து வாங்கிட்டு போகலாம். சாட்டர்டே சண்டே வரப்போ ரொம்பவே கூட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி எலகன்ஸ் அபாயா இந்த கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம். இவங்களோட ஷாப்பில் வந்து நிறையா புர்காலாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். இவங்கள்ட்ட எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நாங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வந்து எடுத்தோம். அதே மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து மற்ற கடையிலலாம் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு இவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக தெரிஞ்சது, கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரியும் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பார்த்துட்ருக்குறோம். டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து என்ன மாதிரி சைஸில் வேணும்னாலும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புர்கா பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. சின்ன பிள்ளைங்க போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதாவது ஃபாராக்கு தான் வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஃபாராக்கு வந்து வாங்கினோன்னா அவள் இல்லாமல் என்னால் வாங்க முடியாது. சரி, அவளை அழைச்சிட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். ஓகே. இந்த புர்கா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிங்கிள் லேயராக வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே வந்து டபுள் லேயராக இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்டோன் ஒர்க் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ஆசையாக தான் இருந்தது. கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தது இந்த அபாயா தான். இந்த அபாயா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. எங்களோட ஃபேமிலிக்கு தீம் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து பர்பிள் தான் எடுக்கலான்னு இருக்கோம். ஆனால் இன்னும் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்புறம் இங்கே வந்து நிறைய மாதிரி அபாயா வந்து வச்சுருக்குறாங்க. நான் வந்து இப்போ எடுத்து போட்டு காமிச்சேன்னா அது இதுதான். இதுலேயே வந்து இன்னொரு மெரூன் கலர்லேயும் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அழகழகாக வந்து வச்சுருக்குறாங்க. ஒன்றுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஒரே மாதிரி டிசைனே வந்து நிறையா இல்லை, ஒன்றும் வந்து வித்தியாசமாக வந்து வச்சுருக்குறாங்க. இந்த டிசைன்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து இந்த இயர் வந்து கொஞ்சம் டார்க் கலராக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறதுனால லைட் கலர் எதுவுமே வந்து பார்க்கல. ஏன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து லைட் கலர் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்படிங்கிறதுனால இந்த இயர் வந்து கொஞ்சம் டார்க்காக பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்குறேன். ஸோ இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா அபாயா கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து நேரில் வந்து பாருங்கள், பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்களுமே வந்து அபாயா எடுக்கணுங்கிற ஐடியாவில் வரல, ஆனால் நேரில் வந்து பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதை பார்த்துட்டு தான் வந்து எடுத்துருக்குறோம்.
இந்த டிசைன் எல்லாம் அழகாக இருக்குது பாருங்களேன். இவங்க கிட்ட நிறைய மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப யூனிக்காக பார்க்கவே அழகாக இருந்தது. ஒன்று ஒரு டிசைனில் வந்து வச்சுருக்குறாங்க. ஒரே மாதிரியே வந்து எல்லாமே இல்லாமல் ஒன்று ஒரு மாதிரி டிசைனில் இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அபாயா வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து பாருங்கள். உங்களுக்கும் நான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அபாயா மட்டும் இல்லாமல் ஹிஜாப் ஷால்ஸ் இதெல்லாம் வந்து நிறையாவே வந்து வச்சுருக்காங்க. ஹிஜாப் ஷால்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று யூனிக்காக இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அபாயாவும் வந்து நம்ம என்ன கலரில் கேட்குறோமோ அது மாதிரி எல்லா கலர்லேயுமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேரில் வந்து பார்த்து நமக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.